ஆனால் இப்போ என்னென்னா பகல் நேரத்தில் தேவைக்கு அதிகமான மின்சாரம் வரும் அளவுக்கு நம்மகிட்ட இப்போ சூரிய சக்தி மின்சாரம் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டர் சூரியகர் திட்டம் அப்படிங்கிறது சூரிய சக்தி வீடு, பிரதம மந்திரியின் சூரிய சக்தி வீடு அப்படிங்கிறது தான் தமிழில் இதோட அர்த்தம். இதுக்கு கொடுக்கக்கூடிய மானியமோ, அரசு மானியம் 78,000மோ, இதுக்கு தரக்கூடிய வங்கி கடன் உதவி, இப்போலாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கூட தனியார் வங்கி, அவங்களும் அவங்களிடத்தில் வீட்டு கடன் எடுத்திருக்கவங்களுக்கு, அவங்களிடத்தில் வங்கி கடன் வச்சுருக்கவங்களுக்கு குறைவான வட்டி விகிதத்தில் 6லேருந்து 8.5% வரைக்கும் அவங்களுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்து தான் அந்த மாதிரி அவங்களுக்கு கடன் உதவி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த தனியார் நிதி நிறுவனங்களும் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 550, 600 தான் இருக்குது, ஏற்கனவே கடன் வாங்கி சின்ன சின்ன பிரச்சனைகளில் சிக்கிக்கிட்டவங்க, அவங்களுக்கு 600, 650 பாயிண்ட் இருந்தாலும் தனியார் நிதி நிறுவனங்கள் அவங்களுக்கு கடன் உதவி கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா, நம்ம ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த பணத்தெல்லாம் திரட்டி கட்டிடலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க சிபில் ஸ்கோர் இல்லைன்னா கூட தனியார் நிதி நிறுவனங்கள் மூலமாக சோலார் போடும்போது, இது ரொம்ப முக்கியமாக கவனிங்க. இந்த சூரிய சக்தியை உங்கள் வீட்டுக்கு அமைக்கும்போது, குறிப்பாக அதிகமாக செலவு செய்யக்கூடிய வீடுகள், சார் நான் கரண்ட்டு பில்லே 200 தான் வருது, கரண்ட்டு பில்லே 500 தான் வருது, தயவுசெய்து இந்த சோலாரை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா எல்லா பேரும் தான் வீடியோ பார்க்குறோம். அதனால் இந்த 1000 ரூபாய்க்கு உள்ள சோலார் உங்களுக்கு பில்லு வந்துக்கிட்டு இருக்குது. கரண்ட்டு பில்லு 2 மாதத்துக்கு ஒருக்கே 1000 ரூபா, 1200 தான் சார் வருது, 200, 300 இப்படி தான் வருது. அந்த மாதிரி கரண்ட்டு பில்லு கம்மியாக வர்றவங்களுக்கு இந்த முதலீடு ரொம்ப அதிகமான முதலீடாக இருக்கும். அதை திரும்ப எடுக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவே நீங்கள், சார் என் வீட்டில் நான் ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்க போகிறேன், என்கிட்ட 2 எலக்ட்ரிக் பைக் இருக்குது, அதுக்கு சார்ஜ் போடணும், இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது, அதுக்கு சார்ஜ் போடணும், ஒரு ஏசி இருக்குது, 2 ஏசி இருக்குது, இந்த மாதிரி ஏசி உள்ள குடும்பங்கள், எலக்ட்ரிக் பைக் உள்ள குடும்பங்கள் மட்டும் நீங்கள் சோலாரை கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கரண்ட்டு பில்லு எவ்வளோ வரும்னா, ஒரு 2500 ரூபா, 4000 ரூபா, 6000 ரூபா, 8000, 10,000. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு 79 கிலோவாட் கார் உள்ள ஒரு வீட்டுக்கு நாங்கள் பேசுகிறோம். அப்போ 10 கிலோவாட் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கு என்னென்னா, இந்த லைஃப் டைமுக்கு காருக்கு பெட்ரோலும் தேவையில்லை, மின்சார கட்டணத்தையும் கட்ட வேண்டியதில்லை, எல்லாத்தையும் சோலார்லேயே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு அற்புதமான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். அதனால் எல்லா வீட்டுக்காரங்களுமே இப்போ சோலார் போடுறதுக்கு மிக வேகமாக முன்னேறி வராங்க.